சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா தெரிவித்தார். அவருடன் நமது செய்தியாளர் சார்லஸ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இந்தியா கூட்டணியில் அந்த தலைவர்கள் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க. நீங்க பெரும்பான்மை இடங்களை பிடிப்பதற்கு இது ஒரு தொய்வை ஏற்படுத்தும். ஏனென்றால் இது மக்களிடையே செல்லும் பொழுது இவரது கூட்டணி தலைவர்களிடையே ஒரு ஒருமித்த கருத்து இல்லை. இவர்களுக்கு வாக்களிப்பதில் அவர்கள் எதுவும் தயக்கம் காட்டுவார்களா? இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு புரிதல், பொது புரிதல் இருக்கிறது. அந்த பொது புரிதல் என்பது நாட்டை காப்பாற்றுவதற்காக, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக நாம் போராட வேண்டும். பிஜேபியை அகற்ற வேண்டும். பிஜேபியை அதிகாரத்திலிருந்து வீழ்த்துவோம், நாட்டை மீட்டெடுப்போம், காப்போம், ஜனநாயகத்தை காப்போம் என்பதில் இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பொது புரிதல் இருக்கிறது, உறுதிப்பாடு இருக்கிறது. மாநிலங்களில் இங்கும் அங்குமாக, ஏனென்றால் எல்லா கட்சிகளுமே சுயேட்சையான கட்சிகள் தான். அந்த கட்சிகளுக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம், சில மோதல்கள் வரலாம். அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு அவற்றை இன்றைக்கு நம்முடைய பிரதான நோக்கம் என்பது பிஜேபியை வீழ்த்தி இந்தியாவை காப்பாற்றுவதாகும். அதனை ஒட்டி பிரச்சனைகள் தீர்க்கப்படும், இந்தியா கூட்டணி மேலே முன்னேறும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இப்பவே விமர்சனங்கள் எப்படின்னா, அந்த தலைவர்கள் இப்பவே ஒருமித்த கருத்து இல்லை. ஆனால் பிரதமர் வேட்பாளர் என்பது அறிவிக்கப்படலை. வெற்றி பெற்ற பிறகு இது இன்னும் மேலும் மிகப்பெரிய விரிசலையோ ஒவ்வொருவரும் சண்டையிடக்கூடிய நிலையில் கூட ஏற்படும் என்று விமர்சனங்கள் வருகிறது. அது ஒரு பிரச்சனையாகவே வராது. ஏனென்றால் கடந்த காலத்தில் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நானே பல்வேறு நிகழ்வுகளில் நேரடியாக பங்கெடுத்திருக்கிறேன். ஐக்கிய முன்னணி ஆட்சி அமைத்த பொழுது பிரதமர் வேட்பாளர் யார் என்ற கேள்வி எழுந்தது. தேர்தலுக்கு பின்னர் தான் தேவகவுடா அவர்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு பின்னர் குஜரால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அதே போல பல்வேறு அரசியல் சூழலில் அரசியல் கட்சிகள் கூட்டாக கலந்து பேசி யார் தலைவராக இருக்க வேண்டும், பிரதமராக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட குறைந்தபட்ச வேலை திட்டம் இருக்க வேண்டும், எப்படி அந்த வேலை திட்டத்தை செயல்படுத்துவதற்கு எப்படிப்பட்ட ஒருங்கிணைப்பு குழு இருக்க வேண்டும், இவற்றையெல்லாம் கூட்டாக பேசி கூட்டாக முடிவு செய்கிற ஆற்றலும் புரிதலும் முதிர்ச்சியும் அரசியல் கட்சிகளுக்கு இருக்கின்றன. அது நடைபெறும். இறுதியாக ஒரு கேள்வி, மிக முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சி 400 இடங்களுக்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா கூட்டணி எவ்வளவு இடங்களை வெற்றி பெறும், என்ன மாதிரியான நிலையில இப்ப அவருடைய இந்த பரப்புரையிலலாம் எப்படி அவங்க கவனம் செலுத்துவாங்க? பாரதிய ஜனதா கட்சி தன்னிடம் இருக்கிற பணபலம், தன்னிடம் இருக்கிற ஊடக பலம், இவற்றையெல்லாம் பயன்படுத்தி மக்களுடைய சிந்தனையையே ஹைஜாக் செய்ய வேண்டும் என்று கருதுகிறது. அது நடைபெறாது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்திலிருந்து வீழ்த்தப்படும். இந்தியா கூட்டணி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை அமைக்கக்கூடிய அளவிற்கு வல்லமையோடு பலத்தோடு வெற்றி பெறும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. மிக முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியை விட இந்தியா கூட்டணி அதிக அளவில் இடங்களை பிடித்து ஆட்சியை பிடிக்கும் என நம்பிக்கை தெரிவித்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து சார்ல்ஸ். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.